ஹாய் கைஸ், காலை வணக்கம். தஞ்சையிலிருந்து தஞ்சாவூர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் விலாகில் நம்ம உழவனில் வந்து இறங்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஆன்மீக பயணமாக இருக்க போது ஒரு 3 நாள் பிளான் பண்ணி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறையா டெம்பிள்ஸை விசிட் பண்ண போகிறோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டே தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். தஞ்சாவூர் அப்படின்னோடனே எல்லாருக்கும் வந்து மைண்டில் தோணுது, ஸோ ஃபஸ்ட்டு பெரிய கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது பிளானில் இருக்குது, ஆனால் அது ஃபஸ்ட்டு கிடையாது. ஈவினிங் தான் அது பிளானில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கமில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலுக்கு நம்ம போகிறோம். ஸோ தஞ்சாவூர் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒரு ட்ரெயின் இருக்குது, காலையில் 6:30க்கு ஒரு பேசஞ்சர் இருக்குது தஞ்சாவூர் டு திருச்சி. அதை பிடிச்சி திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் போகிற மாதிரி பிளானு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்தாச்சு, கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் என்ன ட்ரெயினாக இருக்க போகுது, ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான், அது மட்டும் தெரியும். எல்லா ஸ்டாப்பும் நின்று போகிற ட்ரெயின் தான். ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ட்ரெயின் விலாக் கிடையாது, ஜஸ்ட் எப்படி இங்கேருந்து நாங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான், ஈஸியான வழியில் எப்படி போகிறோம்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு விலாக், இந்த ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணி அடுத்து கோயில்கள் எல்லாத்தையும் வந்து இந்த விலாகில் கவர் பண்ணுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் முடிஞ்சிருச்சுன்னா செம்ம சூப்பராக மாறிடும். ஃபஸ்ட்டு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருந்திருக்குங்க. டிக்கெட் கவுண்டர்லாம் இங்கே தான் இருந்திருக்கு, இப்போ வேறு எங்கேயோ இருக்குது. திருச்சி பாஸ் அப்படி போட்டிருக்குல்ல, அதான் திருச்சி பேசஞ்சர். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போனோம். உழவன் எக்ஸ்பிரஸ் தாங்க தஞ்சாவூர்லேருந்து நம்மளை திருச்சி கூட்டிகிட்டு போகுது. நான் கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், திருச்சி வரைக்கும் இந்த ட்ரெயின் இதுக்காக பிரைமரி மெயின்டெனன்ஸ்க்காக போகும்னு. பட் எம்டி ரேக்காக போதா பேசஞ்சராக ஆப்ரேட் பண்ணுறாங்களா தெரியலன்னு. பட் இப்போ தெரிஞ்சிருச்சு, பேசஞ்சராக ஆப்ரேட் பண்ணுறாங்க மார்னிங் 6:30க்கு. ஏசி கோச்சஸ்லாம் நம்மளால் போர்ட் பண்ண முடியாது, ஸ்லீப்பரில் ஏறிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டிக்கெட் வச்சு ஸ்லீப்பரில் ஏறிக்கலாம். ஏசி வந்து மூடிடுவாங்க. உழவனில் தான் சென்னையிலேருந்து வந்தோம், திருப்பி உழவன்லேயே தான் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வரைக்கும் போகிறோம். கரெக்டாக இவன் வந்து தஞ்சாவூர் வந்து அடுத்து திருச்சிராப்பள்ளி கிளம்புறதுக்குள்ளே, மெயின்டெனன்ஸ்க்காக திருச்சிராப்பள்ளி கிளம்புறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் ரூமில் செக்இன் பண்ணி குளித்து ரெடி ஆகி வந்து இவனை பிடிச்சாச்சு. ஸோ நம்ம தஞ்சாவூர் டு ஸ்ரீரங்கம் ஸ்ட்ரெச்சில் ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு, திருச்சி வரைக்கும் வந்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிறது வைகை எக்ஸ்பிரஸ்லங்க. மதுரை டு சென்னை எக்மோர் வைகை எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ திருச்சியிலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீரங்கம் ஸ்டாப்பிங் இருக்குது வைகைக்கு. ஸோ அதில் தான் போகிறோம், அதுக்காக வெயிட் பண்ணோம்.
எப்பயும் போல் நம்ம வைகை எக்ஸ்பிரஸ்க்கு செம்ம க்ரௌடு இங்கே திருச்சியில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே அப்படி தான் இருக்கும். பட் அது பிரச்சனை இல்லைங்க, நம்ம கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு 10 கிலோமீட்டரு 15 நிமிஷம் ட்ராவல் தான். அடுத்த ஸ்டேஷனு ஸ்ரீரங்கம். ஏதோ நம்ம நல்ல நேரம் அன்ரிசர்வ்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலியாக தான் இருக்குது. If you click statement, you have to go down. That's the option for taking statement for more than 5 years. வைகை அன்ரிசர்வ்ட இவ்வளோ காலியாக நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. எப்போவுமே செம்ம ஃபுல்லாக ஜாம் பேக்டாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி என்னமோ வந்து கம்மியாக தான் இருக்குது. வந்தாச்சு, ஸ்ரீரங்கம் வந்து இறங்கியாச்சு, வைகை கிளம்பியாச்சு. ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அந்த ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வருது போல். ஒரு ஸ்டேஷனை விட்டு வைக்கல, நான் போகிற இடம் எல்லாம் இந்த ஸ்கீம் இருக்குது. ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து போனோம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலோட ராஜகோபுரத்துக்கு. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருங்க. வாக்கபிள் தான், நடந்தே போயிடலாம். நாங்கள் நடந்தே தான் போகிறோம். பட் சப்போஸ் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தால் 100 ரூபா கேட்பாங்க ஆட்டோவுக்கு. அது 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, ஆட்டோவுக்கு 100 ரூபா. பூ மார்க்கெட் போலங்க இங்கே ஸ்ரீரங்கத்தில். நிறையா பூ மாலை எல்லாம் வச்சுருக்காங்க. அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, கொஞ்சம் நிழலில் நடக்கிற மாதிரி இருக்குது. இதுவா கோபுரம்? பெருசால பார்த்தேன் எங்கேயாச்சும். இப்போ இங்கே இருக்குங்க. ஆமாம், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலின் ராஜகோபுரம் இது. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு இருக்கிற பெருமை என்னென்னா, ஏஷியாஸ் டாலஸ்ட் டெம்பிள் டவருங்க. ஆசியாவிலேயே மிக உயரமான கோயில் கோபுரம் அப்படிங்கிற பெருமை இந்த டெம்பிள் டவருக்கு தான் இருக்குது. இந்த கோபுரத்துக்கு தான் இருக்குது. 240 அடி கீழேருந்து மொத்த ஹைட்டும் பார்த்தோம்னா 240 அடி. ஏசியாவிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி. நம்ம இன்னும் கோபுரத்துக்கு அந்த பக்கம் போய் கேப்சர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அது கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பண்ணலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோபுரம் வழியாக உள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். கோயில் என்ட்ரன்ஸ் அந்த கோபுரம் இல்லைங்க, அதையும் தாண்டி ரோடு மாதிரி தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக சவுத் என்ட்ரன்ஸுங்க, தெற்கு சித்திர வீதி. இந்த என்ட்ரன்ஸ் தான் கோயில் ஆரம்பிக்குது. ஸோ கரெக்டாக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தரிசனம் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க.
காலையில் 6 to 7:15, 9:30, 12:30, 2:30, 5:30, 7 PM, 9 PM. நம்ம கரெக்டாக 9:30க்கெலாம் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செப்பல்ஸு இல்லை பெரிய பேக் ஏதாச்சும் வச்சுருந்தோன்னா அதை இங்கே கொடுத்துடலாம். அதுக்கான கிளாக் ரூம், செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. செப்பல் ஸ்டாண்ட் ஃப்ரீ தான் நினைக்கிறேன், எதுவும் அமௌண்ட் வாங்கலை. செப்பல் மட்டும் வாங்கிட்டு டோக்கன் போட்டு கொடுத்துட்டாங்க. பேகு சின்ன பேக்காக இருந்தால் அலோவ் பண்ணுவாங்களாம், பெரிய பேக்காக இருந்தால் அலோவ்டு இல்லையா. ஸோ அதனால் இங்கே வச்சிடலாம். அது வந்து 5 rupees ஒரு பேக்கு. கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கடை வீதி மாதிரி தான் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் இதையும் தாண்டி போல். ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து கைடட் டூர்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கான கவுண்டர் இதான் போல், டெம்பிள் கைடட் டூர். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனால் தான் நம்ம வந்து ரங்கநாதர் சந்நிதிக்கு போக முடியும். ரங்கநாதர் சந்நிதி, அப்புறம் ரங்கநாச்சியார் தாயார் சந்நிதி, அவங்க தான் மெயின் இந்த கோயிலில். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த போர்டு வச்சிடுறாங்க, டைமிங் போர்டு. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டைம் படி தான் உள்ள சந்நிதி, அந்த ரங்கநாதர் சந்நிதின்னு பார்த்தோம்ல, அவர் சந்நிதி வந்து இந்த டைமில் தான் மட்டும்தான் திறந்துருக்கும். இந்த இடமே நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே உள்ள நல்லா சில்லுன்னே இருக்குது. தரிசனம் செல்லும் வழி இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இந்த வழியாக தான் போகணும் போல். பட் அதுக்கு முன்னாடி ரைட் சைடு கருடர் சன்னதி இருக்குது. பெருமாளுடைய வாகனம் கருடன் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சந்நிதி வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம். நாங்கள் போக போகிறது ஃப்ரீ தரிசனத்தில் தான் போக போகிறோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது, இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கட்டணமில்லா தரிசனம். கரெக்டாக டைம் இப்போ 10 மணி ஆகுது. அந்த க்யூ சிஸ்டமில் நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீ தரிசனத்தில் போனால் ஒரு நார்மல் வீக் டேயில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். சந்நிதிக்குள்ளே போய் நான் எந்த வீடியோவும் கவர் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ரங்கநாத சுவாமி தரிசனம் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. ஃப்ரீ க்யூவே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகுது. இன்றைக்கி வீக் டேங்கிறதுனால ஜாஸ்தி கூட்டம்லாம் இல்லை. முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பிரசாதம் தராங்க, லட்டு காமிச்சிருப்பேன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா கோல்டு கோபுரங்க. கரெக்டாக அந்த மெயின் சந்நிதிக்கு மேலேயே அதை ஒட்டின மாதிரி இருக்கும் கோல்டு கோபுரம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாயார் சந்நிதி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்த நாள் வந்து ஏதோ எங்கள் லக்கு ஃப்ரீயான ஒரு நாளில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிட்ருக்கு. ஆனால் ஏதாச்சும் விசேஷமான நாள் இல்லை பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாளில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான க்ரௌடு இருக்குமா.
நம்ம ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே என்ட்ரானது சவுத் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது நார்த் என்ட்ரன்ஸ். அந்த நார்த் கோபுரமுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் ஸ்ரீ ரங்கநாச்சியார் தாயார் சந்நிதி. தாயார் சந்நிதி பார்த்து முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வந்து சவுத் என்ட்ரன்ஸ்க்கு தான் போகணும். அங்கே தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய பேகு செப்பல் எல்லாமே விட்டுருக்கோம். ஸோ திருப்பி ராஜகோபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கே அந்த ராஜகோபுரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ளே வந்து சின்ன சின்ன சன்னதியே நிறையா இருக்குது. ஆழ்வார் சன்னதிகள், மற்ற சாமியோட சன்னதிலாம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தது வந்து மெயினாக வந்து ரங்கநாத சன்னதியும் தாயார் சன்னதியும் பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். நீங்கள் வந்து டைம் இருந்தால் ஒரு ஹாஃப் அ டே இருந்தால் உள்ளே தாராளமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த 1000 கால் மண்டபம்லாம் கூட பார்க்கலாம். Four hours later. குட் ஈவினிங் கைஸ். நம்ம வந்து தஞ்சாவூரில் இருக்கோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பித்தோம். திருச்சி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாத சுவாமி கோயில் அதை வந்து நல்லபடியாக பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 5 hours லேட்டர் அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன்னா, அதுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் அங்கேருந்தே பஸ் ஏறி தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூர் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் மார்னிங் செக்இன் பண்ண ரூம்ஸ்க்கு போய் ஒரு ரெஸ்ட்டு தான், லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா பயங்கரமான வெயில். அதனால் அந்த வெயில் டைமில் ஒரு 4 மணி வரைக்கும் எங்கேயும் வெளியில் சுற்ற வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ ஈவினிங் கரெக்டாக ஒரு 4:30க்கு நாங்கள் எங்கள் ரூம்ஸ்லேருந்து கிளம்பி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த செல்ஃபி பாயிண்ட் தான் அந்த சூப்பரான ஸ்பாட்டான்னு கேட்காதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்பாட். தஞ்சைனாலே உங்களுக்கு ஞாபகம் வரப்போகிறது அதுவாக தான் இருக்கும். தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரா டெம்பிள். இது மட்டும் முக்கியமானது இல்லை, அங்கே ஒரு பெரிய கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிக் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வ்ளாகில் பார்த்திங்கன்னா 2வது மிகப்பெரிய கோயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோயிலாக திருச்சி ரங்கநாதர் கோயிலை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தஞ்சை பெரிய கோயிலை. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப கிட்டங்க. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து வந்தால் போதும், நம்ம பெரிய கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் காரில் இல்லை வேனில் வரீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில், இந்த ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிக் டெம்பிள்ன்றோம், பிரகதீஸ்வரான்றோம், பெரிய கோயிலுன்றோம். பட் ஆக்சுவலான நேம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில். இந்த கேட்வே தான் அந்த போர்டில் போட்டிருக்கு, மராத்தா கேட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேட்வேவெலாம் தாண்டி போனால் நம்மளுக்கு செப்பல் விட இடம் இருக்கான். நாங்கள் வெளியில் விடலான்னு போனோம், செக்யூரிட்டி தான் சொன்னார் உள்ளே இடம் இருக்குது, அங்கே போயிருங்கன்னு. இதுதான் ஆரம்ப கோபுரம். இதிலேருந்தே தெரியுது இந்த கோயிலுடைய கலை, அதாவது ஆர்கிடெக்சர். தஞ்சையும் சோழர்களும் அந்த வரலாறு பற்றி படித்தோன்னா பல வரலாறுகள், பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்று தான் இந்த தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோயில். ராஜராஜ சோழன் அவர் கட்டினது தான் இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலில் சோழர்களோட வரலாறு, அப்புறம் அவங்களுடைய வந்து அந்த கலை நயம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நிறைய ஒளிஞ்சிருக்கு.
ஃபஸ்ட்டு கோபுரம் தாண்டி நம்ம செகண்ட் கோபுரத்துக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு செப்பல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இருக்கும். செப்பல் இல்லை பெரிய லக்கேஜ் ஏதாச்சும்னா அதை இங்கே வச்சுக்கலாம். செப்பல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வச்சுக்கலாம். பட் பேக்னா ஒரு பேகுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து நிறையா சின்ன சின்ன கடைகள் இருக்குது. பக்கத்துலேயே கேன்டீன் மாதிரி கூட இருக்குது. நம்ம செப்பல்லாம் வச்சதுக்கப்புறம் 2வது கோபுரத்தை தாண்டி போகணும். இதாங்க மெயினு. இதுக்குள்ளே என்ட்ரானா தான் செம்ம சூப்பராக இருக்கும். வாவுங்க செம்ம. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் கேமராக்கோ செல்ஃபோனுக்கோ எந்த ஒரு தடையும் இல்லை. தாராளமாக நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை ரீல்ஸுங்கிற பேரில் இந்த டான்ஸ் ஆடுறது இல்லை அந்த கோபுரத்தை காட்டி ஏதோ பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து செக்யூரிட்டி அண்ணா வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஃப்ரண்ட்டில் கோபுரத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன் ரீல்ஸு, இன்ஃபர்மேட்டிவான ரீல்ஸும் நல்லா இருக்குது. பட் நிறைய பேர் வந்து அந்த டான்ஸ் ஆடுறது இல்லை ஒரு மாதிரி வேறு ஏதோ ஆடியோலாம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சிவபெருமானை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே மிகப்பெரிய நந்தி சிலை இருக்குது. பிரம்மாண்டமான அழகான அந்த நந்தி சிலையை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அதுக்கு நேராக இருக்கக்கூடியது தான் சிவபெருமான் சந்நிதி பெருவுடையார் கோயில். ஆக்சுவலான கோயிலே இதுதான். அண்ட் த கிராண்ட் மெஜஸ்டிக் வியூங்க. ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா சைடில் இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்கும். பார்க்குன்னெலாம் சொல்ல முடியாது, ஒரு புல்தரை. அப்படியே ஃபுல் வியூ செம்ம சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் பிரமிப்பு தாங்க. அந்த ஒரு கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கோபுரம். அந்த காலத்துலேயே வந்து இதை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதை யோசித்து பார்த்தா கூட அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மண்டபங்கள். செம்ம சூப்பரில். சரி, டக்குன்னு இப்போ உள்ளே போகிறோம். சிவபெருமான் தரிசனம் இன்னும் நம்ம பண்ணவே இல்லை. ஸோ இதோ என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. உள்ளே போய் சிவனை பார்த்துட்டு வெளியில் வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குங்க. டே டைம் ஈவினிங் டைம் வியூ பார்த்துட்டோம்ல. நாங்கள் கரெக்டாக ஒரு 5:30 6 நெருங்கிற டைமில் வந்ததுக்கான காரணமே நைட் டைம் வியூன்னு ஒன்று இருக்குங்க. அது இன்னும் அட்டகாசமாக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்ப்போம். அருமையான தரிசனம் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் முடிஞ்சுது. சிவன் சந்நிதியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மற்ற சன்னதிகளும் இருக்குது. விநாயகர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி, முருகர் சன்னதி அப்படின்னு வந்து பல சன்னதிகள் பக்கத்தில் இருக்குது. சிவன் சன்னதி தான் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் பெருசாக இருக்குங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் அப்படி பெரிய சிவலிங்கத்தை வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததில்லை. ஸோ அவ்வளோ பெரிய சிவலிங்கம் உள்ளே இருக்குது. இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலோட மெயினான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழன் சோழர்களுடைய அந்த ஆர்கிடெக்சர் கலைநயத்தை காட்டுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். ஸோ அதனால் வந்து சிவனுக்கு வந்து ஒரு சந்நிதி ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய சிவலிங்கத்தை வந்து உருவாக்குனார். இதுதான் வந்து இதுதான் வரலாறு. ஆக்சுவலி இது வந்து ஃபுல் வரலாறுன்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு அவுட்லைனாக சொல்லலாம். இதுதான் வந்து இப்படி தான் வந்து இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலோடைய டைமிங்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் நட சாத்திடுவாங்க. மத்தியான நேரத்தில் நட சாத்திடுவாங்க. திருப்பி சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இது திறந்துருக்கும். ஸோ இப்போ என் முகத்தில் அடிக்கிற லைட்டை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் சுற்றியும் பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகிருக்கு.
6:30 மணிக்கு மேலே தஞ்சை பெருவுடையார் கோயிலில் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் ஆன் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி, மெயினாக கோபுரத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டே டைம் வியூ பார்த்தீங்க, அதை தூக்கி சாப்பிட்றக்கூடிய ஒரு நைட் டைம் வியூ. ஸோ கெட் ரெடி டு விட்னஸ்ங்க. ஸோ கோயில் மொத்தமுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் விடாமல் லைட்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கோபுரம் வேறு லெவலு, அதை நான் சொல்ல தேவையே இல்லை. பாருங்கள், இங்கே ஆரம்பித்து அந்த என்ட்ரன்ஸில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் மேலே கோபுரம் டாப் வரைக்கும் என்ன ஒரு வியூங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற சின்ன சின்ன சன்னதிகள், இந்த பில்லர்ஸு எல்லாத்தையுமே வேறு லெவலாக பண்ணி வச்சுருக்காங்க. இது மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ இது ஈஸியான விஷயம் கிடையாது. பட் அது செம்மையாக தான் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டு, ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டு, தமிழர்களின் பெருமையான ஒரு சைட்டு, சோழர்களின் பெருமையான ஒரு இடம், இப்படி பல விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கிறதுனால சூப்பராக பார்த்துக்கிறாங்க தஞ்சை பெரிய கோயிலை. ஸோ இந்த ஒரு சூப்பரான வர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். மார்னிங்லேருந்து 2 முக்கியமான டெம்பிள்ஸை பார்த்துருக்கோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், ரொம்ப ஃபேமஸான ஒரு பெருமாள் கோயில், ஸ்ரீரங்கம், தமிழ்நாட்டின் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியது. 2வதாக தஞ்சாவூருடைய பெருமைக்குரிய தஞ்சை பெருவுடையார் கோயில், ராஜராஜ சோழன் கட்டிய சோழர்களின் பெருமையான ஒரு கோயில். இந்த ஒரு கோயிலை ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தேன். ஆக்சுவலி ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, எப்படி இவ்வளோ நாளாக இப்படி ஒரு கோயிலை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு. பட் இன்றைக்கி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடுங்க. நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு கண்ணுக்கு வந்து அவ்வளோ இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு போல் தோணுது. அவ்வளோ சூப்பரான ஒரு கோயில். நீங்களும் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். பட் சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசிட் அடிங்க. அதுவும் கரெக்டாக இந்த டைமில் அடிங்க, 5:30 to 6 o'clock அந்த டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வியூ பார்த்துடலாம். பார்த்துட்டு உள்ள சிவபெருமானை தரிசிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வெளியில் வரும்போது நைட் டைம் ஆகிடுமா. நைட் டைம் ஆனவுடனே ஒரு 6:30 டைமில் நம்மளுக்கு ஃபுல் லைட்ஸும் ஆன் பண்ணி செம்ம ஒரு வியூ கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக போவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டெம்பிள், ஒரு பயங்கரமான டெம்பிளை செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு சூப்பர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த vlogல பார்த்த 2 டெம்பிள்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிற 2 டெம்பிள்ஸ் இது தான். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் சொல்லியிருந்தேன்ல, முதல் நாள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 நாளில் நிறைய டெம்பிள்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த vlogல பார்ப்போம். இந்த vlogல ஸ்ரீரங்கம் டெம்பிளும் நம்ம தஞ்சை பெருவுடையார் டெம்பிளும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட, ஒரு சூப்பர் கோயிலோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டடா.